ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஆபத்தான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட எச்சரிக்கை விஷயங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். தற்போது ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் 2026 ஒரு எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் இருபெரு சம்பவங்கள் வானியல் ரீதியாக நிகழ்கிறது. அதனால் இந்த மாதம் ஒரு எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதம் ஸ்டார்ட் ஆன ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது நடைபெற்றது. அதை தொடர்ந்து இந்த ஆண்டுடைய இறுதி கிரகணமும் இறுதி சந்திர கிரகணமும் கரெக்டாக ஆகஸ்ட் முடியறதுக்குள்ளே நடைபெற இருக்கு. ஆகஸ்ட் மாதத்தில் இறுதியாக எப்போ சந்திர கிரகணம் நடைபெற போது, இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, கிரகணம் நடக்கிறதுனால எந்த ராசிக்காரங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற எச்சரிக்கையான தகவல்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சந்திர கிரகணத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். ஆல்ரெடி சூரிய கிரகணம் நடந்ததை பற்றி நான் ஷேர் பண்ணியிருந்த போது நிறைய பேர் எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக இப்போ சந்திர கிரகணம் நடக்கிறத பற்றியும் அதனால் எந்த ராசிக்காரங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை அதனால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முதல்ல கிரகணம் நடக்கக்கூடியதை ஷேர் பண்ணிடுறேன். என்னைக்கு கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ கிரகணம் முடிவடையுது, கிரகணம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேரம் எந்த அளவுக்கு சூத காலமாக இருக்குது, ஆக்சுவலி இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியுமா தெரியாதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு முதல்ல விடையை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எந்த ராசிக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத எல்லாமே அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் தான் இந்த ஆண்டின் 2வது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. ஆக்சுவலி இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது சில ராசிக்காரங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பது ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்படுது. அவை எந்தெந்த ராசிக்காரங்க அதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லா விவரங்களையுமே இப்போ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய தகவல்களை தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கக்கூடியதை சொல்லிடுறேன். ஆவணியில் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் நாள் இந்த 2026 பௌர்ணமி திதி வரக்கூடிய அன்னைக்கு வியாழக்கிழமையில் தான் இந்த சந்திர கிரகணமானது நிகழ இருக்கு. இந்த நாளில் கும்ப ராசியில் சந்திரன், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் நிழல் கிரகமான கேது இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் கிரகணமானது நடைபெற இருக்கு. மேலும் சூரியன் மற்றும் சந்திரனிலேயே பூமி நேர்கோட்டில் வரும்போது இந்த நாளில் சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது. ஆக்சுவலி இந்த நிகழ்வு எந்தெந்த பகுதிகளில் தெரியும், எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதையும் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரெக்டாக ஆகஸ்ட் 28ஆம் தேதி இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய நேரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமி ஆவணி அவிட்டமும் இருக்குது. இந்த பௌர்ணமி நாளில் ஆவணி அவிட்டம், ரக்ஷாபந்தம் இந்த மாதிரி பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய நேரத்திலேயே இந்த ஆண்டின் இறுதி சந்திர கிரகணமானது உச்சமாக நடைபெறுகிறது. இந்த சந்திர கிரகணத்தின் போது நிலவில் சுமார் 96% பகுதி பூமியின் நிழலால் மறைக்கப்பட இருக்கிறது ஆபத்தாக சொல்லப்படுது. இந்த சந்திர கிரகணத்தின் தாக்கமானது மேசம் முதல் மீன வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரங்களுக்குமே பாதிக்கப்படும். ஆனால் சந்திரனுடைய அமைவு சில குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு இன்னும் உச்சமான சாதகமற்ற பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த சந்திர கிரகணம் குறித்து 5 முக்கிய விஷயங்கள் இருக்குது. அந்த 5 முக்கிய விஷயங்களையும் தெரிந்து கொள்ளும். ஸோ அதெல்லாம் தெரிந்து கொள்வது ரொம்ப 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 முக்கியம். ஃபஸ்ட்டு சந்திர கிரகணம் எப்போது தொடங்கும் அப்படிங்கிற நேரத்தை சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்திய நேரப்படி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலையில் 6:53 மணிக்கு தொடங்கி மதியம் 12:32 மணிக்கு முடிவடைய இருக்கு. கிரகணத்துடைய கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் 39 நிமிடங்கள் வரை நீடிக்க இருக்கு. இந்திய நேரப்படி பகல் நேரத்தில் சந்திர கிரகணமானது நடைபெற இருப்பது உறுதியாயிருக்கு. அதே போல்
ஆகஸ்ட் 28ஆம் தேதி கிரகணம் நிகழக்கூடிய 6:53 மணிக்கு சர்ப்ப கிரகமான ராகு சஞ்சரிக்கக்கூடிய கும்பராசியில் உள்ள சதய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பார். அதே சமயம் சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவுடன் சேர்ந்திருப்பார். இந்த மாதிரி கிரக சேர்க்கையில் தான் சந்திர கிரகணமானது நடைபெறுது. இந்திய நேரப்படி காலையில் 6:53 மணிக்கு இந்த சந்திர கிரகணம் தொடங்கிறதுனால இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது. கிரகணம் தென்படாத இடங்களில் சூத காலமும் செல்லுபடி ஆகாது. அதன் காரணமாக அன்று கொண்டாடப்படக்கூடிய ரக்ஷாபந்தன் பண்டிகையும் ஆவணி அவிட்டமும் தங்கு தடையின்றி கொண்டாட முடியுங்கிறது இப்போ உறுதியாயிருக்கு. ஆனால் இந்தியாவில் தெரியாது என்று சொன்னாலும் மற்ற நாடுகளில் கிரகணம் தெரியும். ஸோ சந்திர கிரகணம் எந்தெந்த நாடுகளில் தெரியுங்கிறத சொல்கிறேன். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்கா கண்டங்களில் உள்ள நாடுகளில் கிரகணம் தெரியும். மேலும் இந்த கிரகணத்தின் முழு நிகழ்வை வட மற்றும் தென் அமெரிக்கா நாடுகளில் நன்றாக காண இயலும். ஆனால் இந்தியாவில் காண முடியாது அப்படிங்கிறது இப்போ உறுதியாயிருக்கு. அதனால் ரக்ஷாபந்தம், ஆவணி அவிட்டம், ஆவணி பௌர்ணமி கொண்டாட்டத்தை தாராளமாக இந்த நாளில் பண்ணலாம். ஸோ சந்திர கிரகணத்துடைய தாக்கம் எந்தெந்த மாதிரி எந்தெந்த ராசிகளுக்கு பாதகமான விளைவை தரும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குங்க. சூத காலம் இல்லைனாலும் சந்திர கிரகணம் நடைபெறது தானே, அப்போ தாக்கங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ வாங்க அந்த தாக்கத்தை பற்றி பார்த்துடலாம். சந்திர கிரகணத்தை காண இயலாது அப்படின்னாலும் இந்தியாவில் ராசிகள் மீது எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உறுதியாக இருக்குது. இந்த கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் சிம்மம், விருச்சகம், மகரம், கும்பம் இந்த ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய இதில் தான் நடைபெறதுனால எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடுற மாதிரி சூழ்நிலை உருவாயிருக்கு. அந்த எதிர்மறையான விளைவுகள் எது வேணாலும் இருக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லதாக இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் திடீரென கெட்டு போகிற மாதிரி இருக்கலாம். இல்லை உடல்நல கோளாறு, இல்லை மனநல கோளாறு இந்த மாதிரி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ராசிக்காரங்க தான் இந்த நாளில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எச்சரிக்கையாக இருந்து கவனமாக இருங்க. ஸோ இதுதாங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதனால தான் இவ்வளோ நேரம் கிரகணத்தை பற்றி ஃபுல்லாக ஷேர் பண்ணேன். இதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.